ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து முக்கிய மகிழ்ச்சியான தகவல் பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் கடை தேர்வாளர்களுக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியே இருக்கு. சொல்ல அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னும் சற்று நேரத்தில் வந்துன்னா ஒரு 6 மணி அளவில் சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்கு. ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி இறுதிக்குள்ளே நாங்கள் ரிசல்ட் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் சொல்லியிருந்த நிலையில பார்த்தீங்கன்னா டிஆர் ஆபீஸ் மூலமாகவும் இந்த தகவலை தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இன்று காலை சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்ப தகவல் வெளியே இருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இன்று இரவுக்குள்ள அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு தான் ரிசல்ட் முதல் மாவட்டமாக அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 2023 இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகி பாத்தீங்கன்னா 8 மாத காலங்களாவே ஆகி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்திருந்தாங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா. இந்த நிலையில் தான் இன்றைக்கு ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான் இப்போ சற்று முன் வெளியே இருக்கு. ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருமே பெரும் மகிழ்ச்சியில் தான் இருக்காங்க. ரிசல்ட் கன்ஃபார்மா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. கன்ஃபார்மா இன்னைக்கு அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இந்த ரேஷன் கடையோட ரிசல்ட் ஏற்கனவே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதமே நம்மளுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு டார்கெட் டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்ல அப்டேட் கொடுக்கல. இதே மாதிரி பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு 2 மாத காலங்களாக ஆயிடுச்சு. இனிமே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கல. இந்த மாதமாச்சு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா, அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் இன்னைக்கு நாளைக்கு அப்படி அப்டேட் ஆகல அப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கு அப்டேட் ஆகல அப்படின்னா கன்ஃபார்மா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நம்மளுக்கு ரிசல்ட் கன்ஃபார்மா வெளியாகிடும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்கு. இருந்தாலுமே அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்கு, உண்மை நிலவரம் என்ன, இந்த ரிசல்ட் அப்டேட் பண்றதுக்கான டிலே பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சந்தேகங்கள் கேக்குறாங்க. இருந்தாலுமே உண்மையான நிலவரம் என்ன, இந்த ரிசல்ட்டை எப்ப அப்டேட் பண்ண போறாங்க, எப்படி அப்டேட் ஆகும், எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இதுல பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எதன் அடிப்படையில எந்த மார்க்கின் அடிப்படையில அனைவருமே செலக்ட் பண்ணிருக்காங்க, இல்ல நிறைய பேர் நிறைய சிந்தனைகள் கேட்கறாங்க. நிறைய பணப்பட்டுப்பாடுகள்லாம் இதுல நடந்திருக்கு. இத பணங்கள் கொடுத்தவங்களுக்கு மட்டும் தான் ரிசல்ட் வெளியாகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்கறீங்க. இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா அனைவருமே ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணணும் இல்லையா. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரிசல்ட் இனிமே நம்மளுக்கு கொடுக்கல இல்லையா. இன்னைக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி இது நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரியுடைய லாஸ்ட் வீக். இந்த வீக்ல நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்னு தான் எல்லாருடைய பெரிய கேள்வியாக இருக்கு. இன்னும் 3 நாட்கள் இருக்கு. இதுக்குள்ளே நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகுமா அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்திருந்த நிலையை தான் பாத்தீங்கன்னா சற்று முன் பாத்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு இருக்கு. இன்னைக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்கு. அனைவருக்குமே ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி தான் வெளியே இருக்கு. வெயிட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா ரிசல்ட் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்கு. அந்த லிங்கை வச்சு நீங்க டைரக்டாவே உங்களுடைய வெப்சைட்டுக்கு போயிட்டு அதுல உங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக இந்த வேலையில பொறுத்தளவுக்கு நிறைய ஊழல், நிறைய பணப்பட்டுப்பாடுகள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் இன்னைக்கு வெளியாகலாம். இருந்தாலுமே இதுல நிறைய சந்தேகங்கள் கேட்கறாங்க இல்லையா. இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை நிலவரம் அப்படின்னா அனைவருக்குமே தெரியும். பொங்கல் பரிசு வழங்கியிருந்தாங்க இல்லையா. அந்த பொங்கல் பரிசு முடியறதுக்கு 25 ஜனவரி 25 நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வர கணக்கு வழக்குகள் அனைத்தையுமே முடித்து கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கக்கூடிய நிலை டிஆர் ஆபீஸுக்கு இருக்கு. இதன் அடிப்படையில் நிறைய ப்ராசஸ்கள் நிறைய ஒர்க் இருந்த காரணத்துல எங்களால ரிசல்ட் அப்டேட் கொடுக்க முடியல அப்படின்றது தான் கூட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாரு. இதன் அடிப்படையில் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இருந்தாலுமே இன்னைக்கு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியா இருக்கு. ஆனா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு
ஸோ எப்படி வெளியாகும் அப்படின்னா எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஸோ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஸோ அப்படியே வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக வராது. அனைவருமே எதிர்பார்த்த இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட் கன்ஃபார்மா வெளியாக போகுது. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.